அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலைக்கு நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணத்தில் நல்லூர் தான் வந்த நாங்கள். இன்னைக்கு நல்லூரில் வந்து 3ஆம் திருவிழா, அதுதான் இன்னைக்கு பார்த்துக்கொள்ளான்னு வந்த நாங்கள். இந்த சேனல் வந்து ஒரு புது சேனலாக இருக்கும். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போகிற காணொலிகள் வந்து கொண்டிருக்கு. இதில் வந்து பிளாக்குகள் மற்ற வந்து பிரச்சனைகள் நடந்த போராட்டங்கள் அதை பற்றின காணொலிகள் வந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு நாங்கள் இந்த 3ஆம் திருவிழா பற்றி பார்த்துக்கொள்ள போகிறோம். நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ காணொலிக்கு போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் நல்லூருக்கு வந்துட்டோம். இந்த 3ஆம் திருவிழா அவ்வளவு பெருசாக ஆக்கள்னு சொல்லலாது. திருவிழாக்கள் கிட்ட வருவதன் ஆக்களாக இருக்கும். எங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நல்ல கச்சான் கடைகள் வந்து நிறைய கடைகள் போட்டு கொண்டிருக்கணும். இதெல்லாம் இனி கடைகள் வந்துடும். இப்போதைக்கு பெருமையாக இருக்குது, கடைகள் வந்துடும். உங்களுக்கு நடந்து போயிருக்க இந்த மாதிரி இருக்குன்னு காட்டிக்கொள்ளணும். இப்போ தான் மக்கள் வந்து கொண்டிருக்கணும். சரியாக 6 மணிக்கு வந்து சாமி வரும். இப்போ தான் மக்கள் வந்து கொண்டிருக்கணும். எங்களையும் பார்த்தோம்னா கொஞ்சமாக நிறைய கடைகள் போட்டு கொண்டிருக்கணும். நாங்கள் இப்போ வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கருத்துறை வீதிக்கு வர்ற பாதை, அதால் தான் போய் கொண்டிருக்கிறோம். நேராக போன பாதையெல்லாம் மறைச்சிடுவினோம். நேராக போய் காட்டிக்கொள்கிறேன். இங்கால அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். உங்களை காட்டிக்கொண்டு போகிறேன். அதில் இந்த பந்தல் போட்டிருக்கு. இந்த பந்தல் முகப்பிலான அந்த கோயில் செட்டப்லாம் வச்சு கட்டியிருக்கணும். போன முறை அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த முறை தான் அப்படி அந்தந்த வச்சு கட்டியிருக்கணும். அதை காட்டிக்கொண்டு போகிறேன். வேறு ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சிவன் கோயில்னு நினைக்கிறேன். இது தான் உள்ள பூசைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த கலர் வந்து நல்லா இருக்குது. இங்கோட கடைகள் பழமையாக இருக்கிற கடைகள், சரவணா டெக்ஸ் அதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தோம்னா இந்த அரங்கேற்றங்கள் எல்லாம் நடக்கிறது. இப்போ இதில் பார்த்தோம்னா பாதணிகள் வைக்கிறதுக்கும் எல்லாம் வச்சிருக்குது. மற்ற வந்து இந்த கம்பி முன்னுக்கு அந்த மணி அடிச்சுட்டு போகிற மாதிரி செட்டப் வந்து இதுலேயும் வந்து செய்து வச்சுருந்தாங்க. இங்கே பக்கம் வீதிக்கும் வந்து செய்து வச்சுருந்தோம். பாதணிகளை இதில் கலட்டிட்டு போகலாம். ரோட் வந்து மூடி இருக்கும். இதுலேயும் இந்த செட்டப் இப்போ தான் செய்து கொண்டிருக்கணும். உங்களை காட்டிக்கொள்கிறேன். அது வந்து இது வந்து எங்களுக்கு வந்து மேற்கு வாசல். இங்கால பார்த்தோம்னா இந்த கோபுரத்தையும் காட்டிக்கொள்கிறேன். தெற்கு பக்கம் இருக்கிற கோபுரத்தையும் உங்களை காட்டிக்கொள்கிறேன். இப்போ தான் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. எங்களை காட்டிக்கொள்கிறேன். இதில் இந்த சேனல் ஆக்கள் எல்லாம் வந்து இதில் வந்து இந்த சாமி விளம்பரை கிடைக்கிறதுக்கு கேமரா அதில் வச்சுக்கணும். இப்படி வந்து மற்ற பக்கம் எல்லா பக்கத்தாலையும் வந்து சிவப்பு வெள்ளை கொடி சீலைகளால் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கோம். இந்த வீதி வந்து மூடப்பட்டிருக்கோம். எங்களை காட்டிக்கொள்கிறேன். நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கணும். இப்போ தான் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம். என்ன நடக்கிறது தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம் பாருங்க. இப்போ இதில் வந்து கோயிலுக்குள்ளே நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நிறைய மக்கள் வந்து எல்லாம் உள்வீதி வெள்ளம் வந்து கொண்டிருக்கணும். இதில் சாமி விளம்பரைக்கு நான் வந்ததில் காட்டிக்கொள்ளா காட்டிக்கொள்கிறேன். அதில் நிறைய மக்கள் மனோம்லா எல்லாம் கோயிலை சுற்றி வரையினோம். இந்த மணல் கொட்டியிருக்கேன். அதில் நிறைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கணும். அதில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். போய்க்க சுற்றி வர இந்த கொடிகள் குத்தி எல்லாம் இதில் கட்டியிருக்குதா, துணிகள் எல்லாம் கட்டியிருக்குது. நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சாமி விளம்பரம் எல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற வந்து காணொலியை நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காணொலிகள் வந்து நீங்கள் போடைக்க பார்த்துக்கொள்கிறதுக்கு உங்களுக்கும் சுலபமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மணலில் அமர்ந்திருக்கணும். வேலைக்கு வந்தாக்கள் மணலில் எல்லாம் அமர்ந்திருக்கணும் பாருங்கள். காட்டிக்கொள்கிறேன். நிறைய பேர் இருக்கணும். இப்படி நாங்கள் போய் அடுத்ததாக வந்து சாமி வேற வெட்டிக்கு உங்களுக்கு தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன். வெள்ளைக்காரெல்லாம் நிற்கணும் பாருங்கள். இப்படி நிறைய மக்கள் இன்னும் கொஞ்சம் இதில் வந்து நிறைய மக்கள் வந்துட்டோம். தண்ணி பவுசர் நிற்கிது. தண்ணி ரோட்டுக்கு வந்து தண்ணி அடிக்கிறதுக்காண்டி இப்படி போக போக வந்து நான் உங்களுக்கு சாமி வந்தோடனே வந்து என்ன மாதிரி இருக்குது என்ன ஏதாண்டு உங்களுக்கு நான் தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன். நீங்களும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்தாண்டு கொமெண்டில் சொல்லிக்கொள்ளுங்கள். ஓகே, நாங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கொள்வோம். ஓகே, சாமி வேற போகிற இதில் வந்து கயிறுகள் எல்லாம் கட்டியிருக்கு பாருங்கள். இந்த ஆக்கள் போய்கிட்ட நின்றா இடைஞ்சலாக இருக்கும்ன்றதால சாமி கொண்டு வரணுன்றதால கயிறுகள் கட்டியிருக்கிறோம். அதில் அந்த சின்ன படியங்கள் எல்லாம் காவலுக்கு நிற்கிறாங்க. அதை விட நிறைய மக்கள் உள்ள நின்ற மக்கள் எல்லாம் வெளியில் வெறியினம் பாருங்கள். நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கணும். முதல் இருந்த பார்க்க நிறைய பேர் வந்துட்டு பாருங்க. வெள்ளைக்காரெல்லாம் வீடியோ எடுக்கிறப்பாங்க. சரத்தோட வந்திருக்கிறேன். இப்போ தான் பார்க்குறேன் வெள்ளைக்கார சரத்தோட வந்தது.
அதில் பார்த்தோம்னா தெற்கு வாசலுக்கு வந்து சாமியை கொண்டு வந்துட்டேன் காட்டிக்கொள்கிறேன் உங்களுக்கு. அழியாதது கண்முதலே மரண
பஞ்சபூதங்களாலான இந்த உடலும் அறியுமே என் ஆன்மாவும் அறியுமோ நீயே முக்தி தருவாய் கண்முகமே வானோ குணலோ ஜனமாருகனோ ஞானோ பயமோ நவினான் மறையோ யானோ மனமோ நிலையாண்ட இடம் தானோ பொருளாவது கண்முகனே கண்முகனே